அந்த ₹1 வந்து ஐயோ நம்ம ₹1 சொல்கிறாங்களே எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு போனேன். ஆனால் உள்ளே போனால் ₹1,00,000 பார்த்த மாதிரி எனக்கு திருப்தி இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. த்ரில்லர் எல்லாமே ஒரு மாடரேட்டாக ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. சும்மா இது சும்மா ஒரு படம் எடுத்துக்கலான்னு கொடுத்துறாங்க. ஆனால் உண்மையை இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பக்காவாக இருக்குது. நான் எவ்வளோ க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி லைக் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்னால் வந்து லைக் என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே நடக்கல. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இது நல்ல ஒரு கருத்து உள்ள படம். இது எனக்கா ஒரு அப்பாவுக்கு இப்படிலாம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயமா சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிது எனக்கு. படம் நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. மறுபடியும் என்ன நடக்குன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய படம் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஆமாம், அதான் எப்படி அவங்க வசதி கல்வி அவங்க தெரியல. படம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, இது எனக்கா ஒரு அப்பாவுக்கு இப்படிலாம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயமா சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிது எனக்கு. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைவான படம். அவ்வளோ காமெடி இல்லாத இது இல்லை, ஆனால் நல்ல ஒரு தெளிவான படம். ஒரு அப்பாவுக்கு ஹீரோக்கு நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆமாம், இல்லை எங்களுக்கு கொடுத்தது நிஜமா இது சும்மா ஒரு படம் எடுத்துக்கலான்னு கொடுத்துறாங்க. ஆனால் உண்மையை இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான், நல்லா இருக்குது, பார்க்கலாம். அது வரவே இருக்கத்தக்கது தான், பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது படம். படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. லேகெல்லாம் கிடையாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஹீரோ எல்லாருமே அவங்க ரோல்ஸ் ப்ரோ. இது த்ரில்லர் படம், காமெடி அதெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் செட் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ட்விஸ்ட்டு அந்த மாதிரின்னு இல்லை, பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. த்ரில்லர் எல்லாமே ஒரு மாடரேட்டாக ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்க்கலாம். லேக் அந்த மாதிரி சலுப்படிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு டைம் ஒன் டைம் ஆச்சு நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, த்ரில்லராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்க நினச்சதை பண்ண விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்களோட சுதந்திரத்தை தடுக்கக்கூடாது, அந்த மாதிரி மெசேஜெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன படத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் படத்தை பற்றி இன்னும் படம் கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி உயிர் உள்ளவரை உஷா படம் பார்க்க ரோஹிணி தேட்டருக்கு வந்தேன். அந்த படம் எனக்கு கிடைக்கல. அதனால் மனசு கஷ்டமாக நான் வெளியே போனேன். அப்போ 3 பேர் வந்து சொன்னாங்க, எங்கள் படம் போய் பாருங்கள் மேடம், ₹1 டிக்கெட்டு தான். எனக்கு அந்த ₹1 வந்து ஐயோ நம்ம ₹1 சொல்கிறாங்களே எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு போனேன். ஆனால் உள்ளே போனால் ₹1,00,000 பார்த்த மாதிரி எனக்கு திருப்தி இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என்ன ஒரு கன்ஃபியூஸ்னால், அந்த அப்பா தான் கொலை பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன் இன்ட்ரோல் வரைக்கும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் கதையே சூடு பிடிக்குது. அந்த ஹீரோ வந்து நான் தப்பு சொல்ல விரும்பலை, அப்பாங்க யார் பொண்ணுங்களை ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க தான் பார்த்து கொலை பண்ணுறாரு. அது கொலைன்னு இல்லை, அது ஒரு ஹேபிட் மாதிரி கூட வச்சுக்கலாம். பிள்ளைங்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு இதுவும் கிடையாது, ஒரு தப்பான வார்த்தைகளோ ஒரு தப்பான சீனோ ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தியாக நான் போகிறேன். தேங்க்யூ. குழந்தைங்களும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஆல் தி பெஸ்ட். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பக்காவாக இருக்குது. நான் எவ்வளோ க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி லைக் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்னால் வந்து லைக் என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே நடக்கல. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அண்ட் யூஷுவல் ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னா லைக் சைக்கோபாத் மூவி அதே கான்செப்ட் தான். பட் நம்ம கெஸ் பண்ணுறது எதுவுமே நடக்கல. அதான் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குற அந்த மூவியில் ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங் எல்லாமே டேரக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும், ஏன் இப்படி நடக்கும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆஸ் யூஷுவல். பட் அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி பக்கா வர்த் வாட்சிங், கண்டிப்பாக பார்க்கலாம். அது எனக்கு இது ஆக்சுவலாக புதுசாக இருக்குது. இது ஐ திங்க் ஃபார் மூவி ப்ரமோஷன் நினைக்கிறேன். பட் குட் மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். ஐ திங்க் இது லைக் கன்னட மூவி ரைட். ஸோ டப்பிங் மட்டும் கொஞ்சம் லிப்சிங் இஷ்யூஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே பக்கா. மெசேஜ் எதுவும் இல்லை. யூஸ்வலாக அந்த ஒரு கொலை நடக்குது, எப்படி யார் என்ன கண்டுபிடிப்பாங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான். ப்ராப்பராக லைக் எதனால் அந்த கொலை நடந்துச்சு, எதுக்கு அந்த சைக்கோபாத் கொல்றான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க படத்தில். அது ஜஸ்ட் அந்த லைக் போலீஸ் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் பேர் சீதாராமம், அதை தான் வந்து வச்சுருக்காங்க. ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்விஸ்ட் தான் இருக்கும். நான் சொல்ல நீங்கள் கெஸ் பண்ணுறது எதுவுமே நடக்காது.
லைக் பிஜிஎம் ஃபைன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பிஜிஎம் பெருசாக யூஸ் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு எப்படி சொல்ல லைக் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மியூசிக் கலந்த மாதிரி ஒரு மியூசிக், அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டோரி அதான் சைக்கோபாத் அந்த அந்த லைன் ஐ மீன் அந்த ஸ்டோரின்னு ஒன்று தான். பட் நமக்கு லைக் அன்பிரடிக்டபிள் ஸ்டோரின்னு நான் சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில். ஃபைன், போர் அடிக்காமல் போகும். ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்.